நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 8 மணி. இலங்கை சமீப காலங்களில் சந்தித்த மிக மோசமான பேரழிவாக பலரால் கருதப்படும் தித்துவா சூறாவளி தீவு முழுவதும் முன்னபோதும் இல்லாத அளவுக்கு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அழிவில் இறந்தவர்களுக்கான நினைவு அஞ்சலி இங்கே லண்டனில் இடம்பெற்றது. மாம்பலாஜ் பகுதியிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். குளிரையும் பொருட்படுத்தாமல் மாம்பலாஜ் பகுதியில் ஒன்று கூடி மெழுகு வர்த்தி ஏந்தி இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இலங்கையிலே இடம்பெயர்ந்தார்கள். முக்கிய உள்கட்டமைப்புகள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன. குடும்பங்கள் ஈடு செய்ய முடியாத இழப்பால் தூக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் லண்டன் புலம்பெயர் உறவுகள் சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் என்று ஒன்று சேர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அங்கு இழந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையிலே முழு கிராமங்களும் நீரில் மூழ்கின. வாழ்வாதாரங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்த சமூக கிராமங்கள் எல்லாம் இப்பொழுது சிதிலமாகி கிடக்கின்றன. மீட்சியை நோக்கிய நீண்ட மற்றும் கடினமான பயணத்தை இலங்கை ஆரம்பித்த பொழுது பேரளவின் உணர்ச்சிகரமான ஒரு பாதிப்பு இலங்கையிலே எதிரொலித்திருக்கிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களையும் அது ஆழமாக பாதித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை லண்டனில் கூட்டாக ஒன்று சேர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் அனுசரணையில் இந்த மெழுகுவர்த்தி ஏந்திய அஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மெழுகுவர்த்தி வெளிச்ச விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். லண்டனில் உள்ள மாம்பலாச்சில் நடைபெற்ற இந்த கூட்டம் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் விதமாகவும் சூறாவளியால் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களோடு ஒற்றுமையாகவும் இங்கிலாந்து இலங்கை புலம்பெயர்ந்தோரை ஒன்றிணைத்திருக்கிறது. ட்ரஃபல்கர் ஸ்கொயரில் இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் மாம்பலாட்சிக்கு இடம் மாற்றப்பட்டது. ஒரு பெரிய கூட்டம் இந்த குளிர்காலத்திலும் ஒன்று சேர்ந்தது. இலங்கையில் உள்ள மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படுவதாக இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பகிரப்பட்ட பாரம்பரியம், தங்கள் தாயகத்தின் கூட்டு பொறுப்புணர்வு ஆகியவற்றால் ஒன்றுபட்டார்கள். தித்துவா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை நினைவு கூறுவதற்காகவே நான் மத்திய லண்டனிலிருந்து வந்தேன் என்று கொழும்பைச் சேர்ந்த இதிரிஸ் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் ஆதரிக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய ஆட்சிகளுக்கு பதிலாக கருவூலத்துக்கு நேரடியாக பணம் அனுப்பக்கூடிய வெளிப்படையான நன்கொடை பொறிமுறையை அமைத்ததற்காக இலங்கை அரசுக்கு தான் குறிப்பாக நன்றி கூறுகின்றேன் என்று ஐக்கிய நாடுகள் பிரதிநிதி கூட நிவாரண முயற்சிகளை பாராட்டியிருக்கிறார். இங்கிலாந்தில் உள்ள இலங்கை சமூகத்தின் பல பிரபல்யமான நபர்கள் மற்றும் பல தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்களோடு தொழில் வல்லுநர்கள், மாணவர்கள், ஆர்வலர்கள், கலைஞர்கள் மற்றும் குடும்பங்களும் கலந்து கொண்டன. இலங்கை படத்தை போல அந்த மெழுகுவர்த்தி காட்சிகள் அமைந்திருந்தன. அதனுடைய புகைப்படங்களையும் நான் உங்களுக்கு தருகின்றேன். லண்டன் இரவுக்கு எதிராக மென்மையாக ஒளிரும் வெளிப்படைத்தன்மை ஒரு சக்தி வாய்ந்த காட்சி உருவகமாக அங்கு இருந்தது. காயமடைந்த தேசம் ஆனால் இன்னும் நம்பிக்கையுடன் ஒளிரும் என்ற நம்பிக்கை அங்குள்ளவர்களுக்கும் இருந்தது. ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் கூட்டத்தின் அமைதியான சூழ்நிலையிலும் காட்சியின் கடுமையான அடையாளத்தாலும் ஈர்க்கப்பட்டு அங்கு நின்றிருந்தனர். அங்கிருந்தவர்களில் ஒலிவர் விருது பெற்ற நடிகர் ஹிரான் அபேசேகரவும் அங்கு வருகை தந்திருந்தார். கலந்து கொண்ட பலரும் விழிப்புணர்வு உரையாற்றினார்கள். எழுத்தாளர் ராஜேஷ் பாலா உரையாற்றும் பொழுது, நான் ஒரு இலங்கையர் என்பதால் இங்கு வந்தேன். இலங்கையில் உள்ள எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தற்பொழுது நடைபெற்று வரும் நிவாரண பணிகள் அற்புதமானவை. மேலும்
அரசாங்கத்தின் உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு என்னை வியக்க வைக்கிறது என்று குறிப்பிட்டார். கூட்டத்தில் உரையாற்றிய இலங்கையின் ஐக்கிய ராஜ்யத்திற்கான உயர்ஸ்தானிகர் நிமல் சேனாதீர, இழந்த உயிர்களை கௌரவிக்கவும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோரை நினைவு கூறவும் கூடியிருந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த ஆழ்ந்த துயர தருணத்தில் உங்கள் இருப்பு, இரக்கம் மற்றும் ஒற்றுமையை நாங்கள் பாராட்டுகிறோம். இது எங்களுக்கு பலத்தை அளிக்கிறது என்று கூறினார். இலங்கையோடு நெருக்கமாக ஒன்றிணைந்து மறுகட்டமைப்பு மற்றும் மறுவாழ்வு செயல்முறையை ஆதரிப்பது முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் சிரமமான ஒரு விஷயம், கடினமான ஒரு விஷயம். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள மக்கள் நிச்சயமாக சகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்றும் தெரிவித்தார்கள். பேரிடர் நிவாரணத்திற்காக 1 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் மானியம் வழங்கியதற்காக இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு அவர் நன்றி தெரிவித்தார். பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் உள்ள இலங்கை சமூகத்துக்கும் பிரிட்டிஷ் நண்பர்களுக்கும் அவர்கள் காட்டிய ஒற்றுமைக்கும் நன்றி கூறுகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் எங்களை திரும்பி பார்த்து இழந்தவர்களை நினைவில் கொள்ளும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கை முன்னேற வேண்டும். மீட்புக்கான பாதை நீண்டது, கடினமானது, அர்ப்பணிப்பு தேவை. பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க உதவும் வகையில் எங்களோடு நின்று மறு கட்டமைப்பு முயற்சிகளுக்கு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அரசு கணக்குகளுக்கு நிதியை எவ்வாறு பாதுகாப்பாக அனுப்ப முடியும் என்பது குறித்து இங்கிலாந்தில் உள்ள இலங்கை சமூகத்திற்கு தெரிவிப்பதே எங்கள் பங்கு என்று லண்டனில் BOC UK லிமிடெடின் நிர்வாக அதிகாரி மாதவா திசநாயக்கா தெரிவித்திருந்தார். இது ஒரு பேரிடராக இருந்த போதிலும் அங்கு வசித்தவர்களை மீண்டும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இங்கு உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டார்கள். அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். சவால்கள் எழும், ஆனால் அது எந்த மறுவாழ்வு செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சமீபத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இலங்கையில் எல்லோரும் முஸ்லிம்கள், சிங்களவர்கள், தமிழர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்னிற்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அங்கு பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள். ஒற்றுமைக்கான அந்த அழைப்பை சக ஆர்வலர் துஷிதா குணவர்ண எதிரொலித்தார். புலம்பெயர்ந்தோர் ஆற்ற வேண்டிய அவசர பங்களிப்பை வலியுறுத்தினார். இப்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புலம்பெயர்ந்தோரின் உதவி நாட்டுக்கு தேவை என்றும் அவர் கூறினார். இன மற்றும் மத பிரிவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் எல்லோரும் இலங்கையை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாடு காலநிலை மாற்றத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ள நீரை நிர்வகிக்கவும், எதிர்காலத்தில் இது போன்ற பேரழிவுகளை தடுக்கவும் சரியான திட்டங்களை வகுக்க வேண்டும். ஏபிபியின் இங்கிலாந்து கிளையின் முக்கிய அமைப்பாளர் தர்ஷன ஹெட்டியாராச்சி அங்கு நிலவுகின்ற நிலைமையை சுருக்கமாக தெரிவித்தார். இந்த நேரத்தில் அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் அரசாங்கத்தின் மறு கட்டமைப்பு முயற்சிகளில் நாம் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் ஒன்றுபடுவதே காலத்தின் தேவை என்றும் குறிப்பிட்டார். 90 நிமிடங்கள் இந்த கூட்டம் நடைபெற்றது. லண்டன் இரவில் குளிரில் உரையாடல்களும் பின்தொடர்ந்தன. ஆனால் முக்கியமான விஷயம், தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் இலங்கை புலம்பெயர்ந்தோர் அவர்களுடைய மனநிலை இலங்கை மீதான பச்சாதாபம், பொறுப்பு மற்றும் நம்பிக்கையால் பிணைக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது.